சேனல்களுக்கு அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன். திருப்பூரில் பல்லடத்தில் ஒரு வாத்தியார் பிள்ளைகளை அடித்தார். அதாவது ரத்த காயம் புண்ணு வரும்படிமா அடிச்சிருந்தா யார் அடித்தாலும் அது எந்த வாத்தியார் அடித்தாலும் அது தப்பு தப்பு தாங்க. வேடிக்கை பார்க்க போன பிள்ளைகளையும் அடிச்சிருக்காருன்னா அவர் அடித்ததில் ஒரு நியாயம் இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த பையன் என்ன சேட்டை பண்ணான்னு அது கேட்டீங்களா? இப்போ பிள்ளைகள் என்ன வரத்துக்கு வருது தெரியுமா? ஒரு ப்ரைமரி லெவலில் உள்ள பிள்ளைகள் நம்ம போர்டில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பேடாக கமெண்ட் பண்ணுது. அங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளைகள் அப்படி கமெண்ட் பண்ணுது. ப்ரைமரி லெவல் பிள்ளைகள் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம். அதில் 6லேருந்து 10th வரை 12th வரை உள்ள பிள்ளைகளை சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் தான் என்னன்னு தெரியுமா? வகுப்பறை மேலாண்மை. ஒரு பிள்ளைகள் ஒரு வகுப்பில் ஒரு 30 பேர் இருப்பாங்க, 60 பேர் இருப்பாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 60-70 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் பாடம் நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் பாடம் கவனிக்குதா? என்ன செய்யுது? நடந்துக்கிட்டே இருக்கணும், உடால நடக்கணும், சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருக்கணும், பாடமும் நடத்தணும். எந்த பிள்ளைகள் பாடத்தை கவனிக்குதுங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் போர்டில் எழுதியும் போடணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை. அதுக்கப்புறம் கை ஒடிய காம்போசிஷன் நோட்டுக்கும் சாக் பீஸ் வச்சு வாத்தியார் தான் எழுதி போடணும். கை எவ்வளோ ஒடியும் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வாத்தியார் வேலைக்கு படிச்சுட்டு வராங்க தெரியுமா? ஈஸியாக வாத்தியார்களை பற்றி கமெண்ட்டில் அள்ளி விடுறீங்க. அவர் அடித்தது தப்பு தாங்க. யார் அடித்தாலும் ரத்த காயம் வர முடியுமா? அடிச்சிருந்தா அந்த பிள்ளைகளை பார்க்க போன பிள்ளைகளை அடித்தது தப்பு தான். ஆனால் இவ்வளோ பிள்ளைகள் என்ன வரத்துக்கு வருது தெரியுமா? வாத்தியார் காலடியில் போய் உட்காந்துக்கிடுது, போர்டில் எழுதும்போது அசிங்கமாக கமெண்ட் பண்ணுது. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அடித்து நொறுக்காமல் என்ன பண்ணுவாங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது. வாத்தியார் கையில் உள்ள பெரம்பை பிடுங்கி வச்சுட்டு நாளைக்கு போலீஸில் லத்தி அடி தான் வாங்கும். அந்த லத்தி அடி வேறு லெவலில் இருக்கும். வாங்கி பார்க்க சொல்லுங்கள். நல்வழிப்படுத்தக்கூடிய வாத்தியார் கையிலேருந்து குச்சியை பிடுங்கி வச்சிட்டிங்க. நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க? பேரண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ. உங்கள் பிள்ளைகளை பொத்தி வச்சுக்கிடணும் அப்படின்னா வீட்டிலே வச்சுக்கோங்க. எதுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் வாங்காத அடியா ஸ்கேலை மாற்றி வச்சுட்டு 4th படிக்கும்போது நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். முட்டில் இப்படி வச்சுட்டு வீங்கிருங்க அவங்க அடிக்கிற அடியில். அதுவும் மேக்ஸுக்கெலாம் நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம், அந்த டயத்தில் தான் எழுதுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க? அடி சுளிர்னு பரம்பை வச்சு வெளுத்துருவாங்க. அதுவும் லஞ்சு டயத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட போவோம். பேக் கேட்டு வழியாக குதிச்சு ஓடி போவோம். அப்போ ஒரு வாத்தியார் அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? போயிட்டு போகும்போது தப்பிச்சுடுவோம். போயிட்டு வரும்போது உள்ள சுளிரும் பரம்படி ஒரு அடியாக வாங்காமல் இருக்க மாட்டோம். வரியாக கோடை விழும். அப்போ கூட வாயை மூடிட்டு வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். ஆனால் 4th படிக்கும்போது அடித்தாங்க தெரியுமா? அப்போ ஹெச்எம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதை பற்றி இன்னும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க.